அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய க்ளீனிங் ரொட்டீன். ஃபஸ்ட்டு சிங்கில் நிறைய பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் தோணுது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு நாள் சலிப்பு வரும் இல்லையா? என்னடா இது, நம்ம பாத்திரம் விளக்குறதும் துணி துவைக்கிறதும் சமைக்கிறதும் இதே மாதிரி நம்மளுக்கு இருக்கே அப்படின்னு. அப்போ நானே எனக்கே செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி நானே எனக்கு சொல்லிப்பேன், இது நம்மளோட கடமை. நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட பிள்ளைங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கிற பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதனால் காலையில் எழுந்திருக்கும் போதே நான் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு தான் எழுந்திருப்பேனே, இன்றைக்கி இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னுட்டு. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம அது செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் நான் ஒரு நாள் எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். நம்ம மற்றவங்களுக்கு பெருசாக வெளியில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் சின்ன அளவில் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதாவே இதை நான் நினச்சிப்பேன். சின்ன சின்ன உதவிகள் தானே, சமைச்சு கொடுக்கறது, ஒரு பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிறது, இதுவும் ஒரு உதவியாக தான் நான் நினைப்பேன். அது நம்ம சமைச்சு கொடுக்கும்போது மற்றவங்க அதை சாப்பிட்டுட்டு சொல்லும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கமே அப்படின்ட்டு நான் எப்போவுமே வீட்டை சுத்தமாக தான் நான் வச்சுப்பேன். டெய்லி நைட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சா தான் காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணலான்னு இருக்கேன்னா, புளிக்குழம்பு, கருணைக்கிழங்கு வச்சு புளிக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அந்த கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் இருக்காது. அதனால் மாதத்தில் ஒரு 2 தடவையாவது இந்த கருணைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் நம்மளால் மீன் குழம்புலாம் வைக்க முடியாத டைமில் இந்த மாதிரி கருணைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கருணைக்கிழங்கோட இப்போ என்கிட்ட கத்திரிக்காய் இல்லைன்னா கத்திரிக்காயும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் நான். சின்ன வெங்காயமும் பூண்டும் மிக்சியில் கொஞ்சம் லேசாக மையாக அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா பசங்க வெங்காயம் பூண்டுலாம் தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுருவாங்கன்ட்டு நான் மிக்சியில் அரைச்சிடுவேன். ஒரே ஒரு சுத்து தான் நம்ம அரைக்கணும், அதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதை அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டேன். கருணைக்கிழங்கை புளி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது தோலை நம்ம உரிச்சிக்கணும். தோலை உரித்து ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும் தான், இருந்தாலும் நான் பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன். அந்த கருணைக்கிழங்கு சாப்பிடும்போது தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை அந்த கருணைக்கிழங்கு தண்ணியில் வேக போடும்போது அந்த புளியையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்காது. நல்லா வேக வச்சுட்டு அதை ரவுண்டாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். அந்த புளியில் சில டைம் அடியில் இந்த புளியோட அந்த தோலெல்லாம் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். புளியை நல்லா வடிகட்டிட்டு 2 தடவை நல்லா வடிகட்டிடுவேன். அப்படியே ஊற்றினா வாயில் சாப்பிடும்போதெல்லாம் வாயில் அகப்படும் அந்த தோல். அதனால் எப்போவுமே நீங்களுமே புளி கரைக்கும் போது இந்த மாதிரி வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அந்த புளி தண்ணியிலையே எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, அதே மாதிரி நானும் செய்கிறேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிப்பேன்.
கையால் தாங்க கரைப்பேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம. புளி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம வந்து கூட குறைச்சா நம்ம வந்து காரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ உங்கள் வீட்டில் வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். கல் உப்பு தான் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளும் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளும் தாங்க யூஸ் பண்ணுறேன் நான். மஞ்சத்தூள்லாம் நான் வெளியில் எப்போவுமே வாங்க மாட்டேன். நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா புளி கரைச்சிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் தாளிக்க வேண்டியதான். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நான். புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா வாசனையாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து எல்லாத்துலேயுமே நான் சேர்ப்பேங்க, அது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால. அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் அதில் வந்து போட்டு நல்லா வதக்கணும். ஒரு வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற குழம்ப அதில் ஊற்றணும். ஊற்றுனிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள் குழம்பு. அதுக்கப்புறம் அந்த காய் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை வந்து அதில் போட்டுடணும். போட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன கொதிகள் வந்து நிறைய வரணும். அந்த மாதிரி நல்லா குழம்பு சுண்டி வரும்போது இறக்கிட வேண்டியதுதான். குழம்பு தயாராகிடும். அதுக்கப்புறம் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு தொகையல் வந்து இந்த புளிக்குழம்புக்கு செய்ய போகிறேன். அம்மா வந்து அப்படி தான் எப்போவுமே வந்து புளிக்குழம்பு வச்சாங்கன்னா முருங்கைக்கீரை சுண்டி இந்த தொகையல் வந்து அரைப்பாங்க. அதே மாதிரி நானும் செய்கிறேன். 3 பருப்பு போட்டு இந்த தொகையல் செய்கிறேன். பைத்தம்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு மட்டும் 3 ஸ்பூன். உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இடுப்பு வலியெலாம் வலிக்காது. இடுப்பு கால்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறதுனால, நம்ம 40 வயசுக்கு மேலெலாம் கால் வலி வரும், முட்டி வலி வரும்ல, அது உளுந்து வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். கொஞ்சமாக புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. தொகையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அரைச்சா தான் நல்லா வரும். அப்புறம் சாதம் பார்த்திங்கன்னா, நான் வந்து புரோக்கன் மட்டா ரைஸ் தாங்க சாப்பிடுவேன். அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். நல்லா பொல பொலன்னு இருக்காது. ஆனால் சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். அதில் குழம்பு ஊற்றிட்டு, குழம்பு நல்லா எப்படி இருக்குது பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக சூப்பராக. அதுக்கு இந்த தொகையல் தொட்டுட்டு இன்றைக்கி லன்ச்சு வந்து நாங்கள் இது தாங்க சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி போல் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அதனால் வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ வடை தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். வடை வந்து உளுந்து வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் வெங்காயம், பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, இது என்னால் வீடியோ எடுக்க முடியல மாவு ப்ரிப்பேர் பண்ணுறத. இன்னொரு தடவை நான் செய்யும்போது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருந்ததுங்க வடை. நல்லா ஈவினிங்க்கு சூப்பராக இருந்தது. இவ்வளோதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.